சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் மனவலி என்ன என்பது உன் சாய் அப்பாவிற்கு தெரியும். அதை தாங்கும் சக்தியை நான் உனக்கு தருகிறேன். கவலைப்படாதே. நாளை மிகப்பெரிய மங்கள செய்தி உன் வீடு தேடி வரும். நம்பிக்கையோடு இன்று இரவை கடந்து வா. எப்பொழுதும் எந்த நொடியும் என்னை மறவாமல் உன் மனதுக்குள்ளேயே சாயப்பாவின் நாமஸ்வரணத்தை சொல்லிக்கொண்டே இரு. உன் கண் முன்னே தோன்றி நீ என்ன செய்ய வேண்டும், எப்படி அடுத்த அடி எடுத்து வைக்க வேண்டும் என்ற வழிமுறையை உனக்கு நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து சொல்வேன். தாங்க முடியாத மனவேதனையில் இருக்கும் பொழுது உன் பிரச்சனைகள், உன் வேதனைகள், உன் கஷ்டங்கள் அனைத்தையும் ஒரு பூவிடம் சொல்லி அந்த பூவை என் காலடியில் வைத்துவிட்டு அந்த பூவின் நறுமணம் மாறுவதற்குள் உன்னுடைய மனவேதனைகள் தீர்க்கப்படும். நான் அந்த வேலையை உனக்காக நிச்சயமாக செய்வேன். உன்னுடைய புண்ணிய காலம் நெருங்கிக் கொண்டே வருகிறது. நல்ல காலம் வரும்பொழுது துவண்டு விடாதே. உனக்கான காலம் வந்துவிட்டது. நாளை ஒரு மங்களகரமான செய்தி உனக்கு நிச்சயமாக கேட்கும். கை கழுவது எவ்வளவு சுலபமோ அதே சுலபமாக உனக்கு கிடைக்க வேண்டியது உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும். மிக சுலபமாக வந்து சேரும். கொஞ்சம் உட்கார்ந்து சிந்தித்து பார். எப்படியெல்லாம் நாம் வாழ்ந்தோம், எப்படியெல்லாம் நம் வாழ்க்கையில் சறுக்கினோம். அப்போதெல்லாம் நம் சாயப்பா நம்மளை கை தூக்கி விட்டுதான் இந்த நிலைமைக்கு நம்மை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை சிந்தித்துப்பார். இப்பொழுது நீ படும் வேதனை, அந்த வேதனையில் இருந்து சிறிதுதான், மிக சிறியதுதான். எனவே இதை நினைத்து நினைத்து கலங்காமல் நிம்மதியாக இரு. அதேபோல் உன் கஷ்டம் கரையும். இன்று நீ படும் கஷ்டமும் கரைந்துவிடும். நாளை முதல் உன் வாழ்க்கையில் சூரியன் போல் பிரகாசம் நிரம்பி இருக்கும் என்பதை நம்பிக்கையோடு காத்திரு. நாளைய விடியல் உனக்கான விடியலாக நிச்சயமாக இருக்கும். என்னுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் உண்டு. இந்த இரவை நம்பிக்கையோடு சாயப்பா இருக்கிறார், நம் வாழ்வில் ஒளி ஏற்றுவார் என்ற நம்பிக்கையோடு இன்று இரவை நிம்மதியாக கடந்து வா. நாளை விடியல் நிச்சயமாக உனக்கேற்ற விடியலாக இருக்கும். உன்னை வழி நடத்தும் ஆசான் நான் இருக்கும் பொழுது நீ எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. உன் வாழ்க்கையை ஒளியேற்ற, பிரகாசிக்க, சீர்படுத்த உன் அப்பா நான் இருக்கிறேன். கலங்காதே. உன் மனம் வேதனை எனக்கு நன்றாகவே புரியும். நீ சொல்லித்தான் எனக்கு புரிய வேண்டும் என்றில்லை. உன் மனதில் நீ நினைத்தாலே போதும். அடுத்த நொடியே உன் வாழ்க்கையை சீரமைக்க, பிரகாசிக்க செய்ய, நல்ல வழியில் உன்னை கொண்டு செல்ல நான் உன் அருகிலேயே இருந்து கொண்டிருப்பேன். உடனடி ஓடி வருவேன். உன் கண்ணீரை துடைக்கவும் நம்பிக்கையோடு இரு. நாளை உனக்கான நாளாக அமையும். நான் இருக்கிறேன், கலங்காதே. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.